எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசுவோம் போல்க, நிறையா பேசுகிறோம் போல்க அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேசுகிற காரணம் என்னென்னா, இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வேறு எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்டு, ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனாக மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும். நாங்கள் இங்கே படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. பாசு நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே இந்த ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன். கேட்டுக்கிட்டு யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல. நான் அப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர் அதுக்கு அழுகிறாப்புல. திடீர்னு அவர் சிரிக்கிறாரு. ஓகே, இது சைடு எஃபெக்ட் கொடுக்குறாங்க போலுக்கு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு. உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இதை மாற்றிக்கலாம், அப்படி மாற்றிக்கலாம், அப்படி மாற்றிக்கலாம், அப்படி எதுவுமே இல்லை. அது கரெக்டாக இருந்தது. அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. எந்த மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அபியோட, இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அப்புறம் ஏன் அவர் சொன்னார், சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன், நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற, ஏடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா, நீ ஒரு காமெடி படம் பண்ணுற, காமெடி சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன், உள்ளுக்குள்ளேயே ஆடுவேன், எல்லாமே உள்ள இன்னர் இது ஆடுவார், ஆனால் வெளியில் இல்லை, ஒன்று டிஸ்டர்ப் ஆகிடுவேன் நான் சிரித்து, அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு, அப்போ சொல்லும் போது எனக்கு இல்லை, சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க. சார் சிம்ரன் மேடம் கதை சொல்ல போகிறேன், எப்படி என்ன சொல்லுங்க, தான் எனக்கு ஒன்று போடுவேன், மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடித்து காமிப்பேன், அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும். அப்படியா சார், கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னு அடுத்தவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை, அவங்களும் இதில் வந்தது எல்லாம் கேட்டது. சிம்ரன் நீங்கள்மா எப்படி, ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்ரன் மேடத்தோட? இன்னும் இல்லைங்க, நீங்கள் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம்னா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா, எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா? இது என்ன எல்லாரோட ஏக்கம் தான்ப்பா, அது எல்லாரும் இது பண்ணுறதுனால, அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா? என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா, அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா. அப்படிதான் சிம்ரன் மேடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்ரன். அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு, என்னையும் சிம்ரன், என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும். அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள அதாவது என்னென்னா, அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதுனா,
இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம். இந்த படத்துலையும் அவங்க ஹீரோயின் தான். நான் ஹீரோ, அவங்க ஹீரோயின். ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக அடிக்கலாம். ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்புல டைரக்டர் சிம்ரன் மேடம் இருக்காங்க, இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார் இப்படி போய் பேசி இப்படி பண்ணு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது. இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து ஈழத்தமிழ் பேசுகிற ஒரு இது. நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ், ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது. இது பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும், காமெடியாக இருக்கும். எப்படின்னு யூஸ்வலாக ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழர் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படம் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க வழிகளை. அதாவது ஒரு சந்தோஷத்தை, வலியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும். அந்த வலிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும். ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம், நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு அவங்க வழியை மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும். அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும், இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லா தமிழர்களுக்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் அவங்க பசங்க பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு 10 பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா, பசங்க வந்தாங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது. அது மாற்றும், உலகத்தமிழ் எல்லாரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற, அங்கே வழியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்லா அவங்களை சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க. எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார். பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது, அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம். அதை அவர் சொல்ல மறந்துட்டார். தெனாலி படத்தை நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான். அது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது. இந்த படத்தில் மலையாளத்திலேருந்து வந்திருக்காரு. அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார். நான் உங்கள் கதை சொல்லும் போதே சொன்னேன், இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க, எந்த ஹீரோ நீ போயிட்டு வா, எங்கே சுற்றி வந்தாலும் என்கிட்ட தான் வர முடியும். ஏன்னா இவ்வளோ பெரிய பையனாக யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். சில ஹீரோக்கள் நடிப்பாங்க, சிலர் நடிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படி. இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படி வந்தால் மிதுன் சூப்பராக இருந்துச்சான். பெரிய டைலாகு, நானும் அவனும் பேசுகிற ஒரு சீனு. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் இவ்வளோ சீன் இருக்கு, பட் என்னோட டைலாக் இருக்குது, எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. யோகி பாபு இருக்கார், நான் இருக்கேன். எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான். அவன் தான் இந்த படத்தில் காமெடியனே. உங்களை சிரிக்க வைக்க போகிறது அந்த பையன் தான். நாங்கள்லாம் காமெடியன், நாங்கள்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அவன் தான் காமெடியனாக இருப்பான். அது இது பண்ண மாட்டோம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். அப்புறம் மியூசிக் ஷான் ரோல்டன், அது அவரோட நம்ம ஒரு படத்தில் நம்ம பாட கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவரை பிடிக்க முடியல. அது ஒரு படம், ஒரு பாட வருவார், நான் ரொம்ப பிஸியாக இருந்தார், பாட முடியாதுன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு 2, 3 எத்தனை வாய்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது பார்த்தா நம்ம அடுத்த படத்தில் ராஜ்மோகன் படத்துலையும் அவர் தான் மியூசிக்கு. வா வா நீ அப்போ விட்டல, இப்போ நான் பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ப்ரொமோஷன் போடுறதெல்லாம் அவரும் நானும் அழகாக சேர்ந்து போயிட்டுருக்க ஒரு விஷயம். மோகன்ராஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈசனில் பண்ண மோகன்ராஜ் இந்த படத்தில் முழு பாடல்களும் எழுதியிருக்காரு. அடிக்கடி அவரை பாராட்டி சொல்லும் போதெல்லாம் எனக்கு நான் ஜெயித்த மாதிரியே அப்படி இருக்கும். அவரை பற்றி சொல்லும்போது, சார் தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி. மோகன்ராஜ் சார் அப்போவே அவர் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் எழுதியிருக்காரு, எனக்குலாம் தெரிலங்க, இங்கே எந்த பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த பாட்டு எழுதியிருக்கான்னு ஷாண்டோல்னு சொல்லுவாங்க. தெரியுங்க அவர்கிட்ட, நான் அப்போ இருந்து சொல்கிறேன், பின்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ தான் நீங்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க. இந்த முன்னுக்கு வர்றதுக்கு தான் இத்தனை வருஷம் நம்ம எழுதுறதுல யார் எழுதுன்னு தெரியாது, உங்கள் முகம் தெரியும். இப்போ உள்ள கவிஞர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதிட்டு முகத்தை அப்படியே காமிச்சுக்கிறாங்க, ஆடுறாங்க. அதனால தான் இந்த படத்தில் ஆட விட்டுருக்கோம்.
அவரை வாங்க ஆடுங்க, அப்படியே இருட்டுக்குள்ளே போகிறாரு. ஏற்கனவே முகம் தெரியலன்னா நீங்கள் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தான் ஆடிடுவார். அப்பயும் கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் ஆட வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோ சிறப்பாக இந்த பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வரிகள்லாம் நிறையா எழுதியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி வலிகள், சந்தோஷமான பீட்டை கேட்டாலும் வலிகள் இருக்கும், அப்படி தான் இந்த படம் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க, உள்ள அவங்களோட கஷ்டங்கள் சந்தோஷமான இந்த ஹாப்பி டேஸ்னுவாங்கள்ல, ஹாப்பி லைஃப், அந்த மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அன்பை போதிக்க போது இந்த படம். வெளியில் வரும்போது நீங்கள் அன்போடு வந்தாலே அதுவே எங்களுக்கு வெற்றின்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இவங்க எடுக்கிறாங்க இந்த படம் இன்னொன்றும் பர்சனலாக ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க எடுத்த 2 படத்தோட இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நானே பயந்து என்னப்பா இவ்வளோ செலவழிக்கிறீங்க வேணாம்ப்பா அப்படின்னா, இல்லை சார் இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நல்லா பண்ணும் சார், நல்லா பண்ணும் சார், இவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது வந்து மறக்க முடியாத ஒன்று. அவங்களுடைய நம்பிக்கைக்கு இந்த படம் வெற்றி பெற்று அவங்களுக்கு என்ன செலவழிச்சாங்களோ அந்த காசு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு ப்ரொடியூசராக நான் சந்தோஷப்படுவேன். அது வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதை நீங்கள் தேட்டரில் May 1 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து அதை ரசித்து பார்க்குறேன். மறந்துடாதீங்க, நீங்கள் தான் உங்களோட ஆதரவை தரணும். May 1 மறந்தாமல் பாருங்கள். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது வந்து 3வது முறை $1 million ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் MRP அவங்களோட அசோசியேட் பண்ணுறது. நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம். நேற்று தான் லிட்டரலி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அதுக்குள்ளே 3வது படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிறைய அதுக்குள்ளே நிறைய ஒரு, அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல், சினிமா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி படங்கள் வரணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்த மாதிரி இருக்குது. முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் 2 பேருக்குமே. இந்த அற்புதமான ஜேர்னியில் வந்து என்னை தவிர்க்காமல் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க, என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன்னா எல்லாருமே வந்து எப்போ நம்பர் 1 ஆக போறீங்க அந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எந்த நோக்கத்தோடையுமே வரல. ஒரு நல்ல படைப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம பகிரும்பொழுது அந்த ஒரு நம்ம அது மூலமா பண்ற ஒரு நல்லது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு உயரத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரே நாள்ல அந்த உயரத்துக்கு போயிட்டு அதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு உயரத்துல தூக்கி வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த உயரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு 10,000 பேர் 10,000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது. அதுல நம்ம பண்றது சரியா, இசை சமூகத்துல என்ன செய்யணும், ஜனங்களுக்கு எப்படி பயன்படணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை, நல்ல படங்கள்ல வந்து என்னை பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ஆரம்பிக்கும்போது விஜய் தான் வந்து என்னுடைய ஆளுநாள், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய். ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம். நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதில் ஒரு அப்சல்யூட்லி ஒரு 50% பங்கு அவருக்கு போகும். ஏன்னா என்னை சுற்றி எல்லாருமே நல்லா வெல்விஷர்ஸ் தான். சம்டைம்ஸ் எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேர், நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு. நான் பொதுவாக நான் நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன். அவர் சசி சார்ட்ட நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அது எனக்கு ரிவர்ஸாக நடக்கும். ஏன்னா சில டேரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது படத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும். அந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலில் நமக்கு தெரியும் இல்லையா, படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குது, கதையோடைய அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, இசைக்கு முதல்ல இடம் இருக்கா. ஏன்னா சில படம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டைலாகாக இருக்கும், நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் அங்கே மியூசிக் போடவே இடம் இருக்காது. இந்த பவர் பாண்டி படம் பண்ணும்பொழுது அந்த படத்தோட எடிட்டர் வந்து என்னை நம்பி நிறைய இடம் எம்டியாக விட்டுருந்ததுனால அந்த சில பீசஸை வந்து நம்ம இது பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்கிறத விட.
ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அபியை கூட மீட் பண்ணேன் ஒரு வாட்டி. மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்கிற முன்னாடி ஏதோ பேசணும். அப்புறம் இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லைல்ல இந்த நரேஷன் நீங்கள் கேளுங்க, இது நரேஷனாக கேட்டால் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னானே. அப்போ ஏன்னு புரிஞ்சுது. அவர் வந்து ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்லேருந்து கிடச்சிது. ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்டாக பண்ணி காமிச்சாரு. எனக்கு ரொம்ப யாருப்பா அந்த பையன், ஏன்னா அப்புறம் தான் நான் வயசு கேட்டேன். முதல்ல எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ. அதனால வந்து ரொம்ப யங்காக இருக்காரு, என்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்குமான்னு. இல்லை அவர் ஜஸ்ட் 24 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு நல்ல டிராமா இருக்கணும், ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கிறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மேஸ்குலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு இது இருக்கு, ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு, அதை சுற்றி ஒரு ஹைப் இருக்கு, ஒரு பில்டப் இருக்கு. அந்த படங்கள் வந்தால் அதோடைய தாக்கம் கண்டிப்பாக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையா பண்றது என்னங்கிறத நான் சொல்றேன். அதாவது வந்து நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்கிறது வேற, ஆனா ஒரு டைரக்டரா என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலயே நிறைய டைரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட் தான். சம்டைம்ஸ் டவுட் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை, அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு. ஸோ அபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. என்ன அந்த படம் உண்மையில ஹீல் பண்ணிச்சு. இந்த படத்துல வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். அண்ட் சசிகுமார் சார், நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பரிமாணங்கள் ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். பட் அந்த கொலாபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல. அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல. அண்ட் அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது அவர் ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தார். நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ரொம்ப புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும். இப்போ நம்மளுமே வந்து இப்போ $1 மில்லியன் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாற்ற ட்ரை பண்றோம். பட் ஏற்கனவே நம்ம பண்ணி ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்தபோது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான படத்தை முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில் நான் ரொம்ப பிரமிச்சேன். ஆக்சுவலாக சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா ரீதியிலுமே இருக்குன்றதை நான் நம்புறேன் சார். அதே மாதிரி நான் உடல் தான் என்னோட உயிர் அங்கே உட்கார்ந்துருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன். அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா அதை பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா? ஏன்னா இப்போ ஏதாவது ரொம்ப இப்போ முகை மழைன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இப்போ ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்கே இடம் இல்லையா என்ன? ஸோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ்லாம் பண்றோம், ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும். தமிழ் நம்ம காலில் வேணும்ல. என்ன ஒரு செம்மையான மொழியை வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு சின்ன ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும். சில அன்பு அப்படின்வாங்க, ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு. யுவராஜ்க்கும் நன்றி சொன்னேன்னா குட் நைட் பண்ணும்போது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா 19% முடிச்சுட்டு ஒரு செம்மையா ஒரு பீஸ் மாத்திருக்கு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மோகன்ராஜன் மீட் பண்ணனாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன். போனா நானு அபி மோகன் ஐயா உட்காருவோம். உட்காந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும், ஐயோ இவனுங்களை நம்பியா விட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க. அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு? ஸோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும். அண்ட்
கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். அந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் அது சேரும்போது வந்து அது ஒரு ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும். அண்ட் நடித்த எல்லாருமே, சிம்ரன் மேம், இவர் மிதுன் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. நான் சிலலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சீன் இருக்கு, ஒரு 15 நிமிஷம் சீன். ஒருத்தர் இவங்க எல்லாம் அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன். ஒரு பெரிய சீன் ஒன்று வரும் படத்தில், நீங்கள் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்போ பார்த்துட்டு சொன்னாங்க, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். சிம்ரன் மேம், இவர், அந்த குட்டி பையன் கமலேஷ், அவன் என்ன பாடுனா பாடுறான், ஆடுனா ஆடுறான், குதினா குதிச்சிருவான் போல இருக்கு. அவ்வளோ ஒரு துடிப்பான ஒரு 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 குழந்தையா இருக்கான் அவன். ஸோ வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர்லேயே பார்த்துருவீங்க, ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும். இப்போ என்னோட குடும்பம் இல்லைன்னா நாங்கள் இருக்க முடியாது, இந்த தொழிலையே இருக்க முடியாது முதல்ல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா. உண்மையிலேயே உங்கள் மேலே அன்பு வச்சுக்கிறவங்க எப்படியாவது உங்களை ஒரு, அதாவது உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா முதல்ல அவங்க தான் உங்களை கேள்வி கேட்பாங்க, ஏன் தப்பு பண்ணுற அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள்லாம் சொல்லி சோப் அடிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை பிடிச்சி தூக்கி இப்படி நிறுத்துவாங்க. அதுதான் குடும்பம்ங்கிறது. அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிங்க. குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்களாக இங்கே மாறலைன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூவில் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டெஃபிஷியன்சி வரும். இப்போ ஜென்சி பசங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி பேசுகிறாங்க, என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்களா? ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பாக அதில் இருக்குது. அதனால் அந்த ஃபேமிலி வேல்யூஸை சினிமாலேருந்து கம்ப்ளீட்டாக அழிக்கிறது, அவர் அது வேணான்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம அதை வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித, அதாவது ஒரு இப்போ தமிழில் படம் பண்ணுறோம், இப்போ பேன் இண்டியாலாம் சொல்கிறாங்கல்ல, எல்லா மொழியிலையும் படம் பண்ணுறாங்க. கொரியன் படம்லாம் நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி கொரியன் படத்தை பார்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இல்லாமல் அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க. அந்த மொழி அந்த அந்த படத்தை லிமிட் பண்ணாமல் அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுகிற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம கவலைப்படாமல் பார்க்குறோம். அந்த ரீதியில் டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டால் எஸ் தமிழ் படம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போகிற மிகச்சிறந்த படமாக இருக்கும். மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாதம், சம்மர் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது தட் இந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம், ஆனால் ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போகிற ஒரு படமாக இது இருக்கும். இதை வந்து நான் ரப்பர் பந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். அந்த டேரக்டர் சொன்னேன், நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து, ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ இந்த மார்க்கெட்டில் நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லணும்னோ எடுத்த படம் இல்லை. ரசிகர்களை மகிழ்விக்க, அவங்கள நெகிழ வச்சு, அவங்கள சிரிக்க வச்சு, சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமாக தான், அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸாக எப்பயுமே இருக்கீங்க. அதனால் தமிழ் மீடியா வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்குது. அதே விஷயத்தை இந்த படத்துக்கும் நீங்கள் செய்யணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக்கில் பாடிய பாடகர்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, விஜய் யேசுதாஸ், யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ரொம்ப விரும்புகிற எஸ்பிபி சார், இளையராஜா சார் அண்ட் யேசுதாஸ் சார், அவங்க 3 பேரோட பசங்களும் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்தில். அது பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக எனக்கு ட்ராக் பாடுவான். அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும்னு இவங்களே சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் சில கம்பல்ஷன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போகலாம் அது இதுன்னு பண்ணுவோம். இந்த படத்தில் அவன் பாடியிருக்கான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கான். அந்த பாட்டை போய் கேட்டு பாருங்க, மனோஜ் கிருஷ்ணான்னு பேர். அப்புறம் இங்கே வெங்கட் எங்கே இருக்காரு, வெங்கட் இந்த படத்தில் அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவர் ஒரு டீம் பாக்கி இல்லாமல் எல்லா டீம்லையும் வேலை செஞ்சிருக்காரு அவர். ஸோ இந்த இறகுன்ற பாட்டோட ரிப்ரைஸ் வெர்ஷன் அவர் பாடியிருக்காரு. நான் போன படத்துலையும் வேற ஒரு லாங்குவேஜில் பாடினாரு. அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்குது அவருக்கு. எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும். எவ்வளோ அறிவு இருந்தாலும் கிடைக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அது மேலே ஒரு டிவோஷன் இருக்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடல்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ், ஜான், விவேக் தாமஸ், பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்கள் கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்பை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன நன்றி. என்னோட என்டையர் டீம், என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா,
அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும், ஆனா அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் மேஜர் அடி விழும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு மிட் நைட் அது இதுன்னு பார்க்காம, சின்ன பசங்க தானே பாவம், அவங்களுக்கும் வந்து ரொம்ப அந்த உழைப்பு போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கும். ஆனால் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாம இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே எதனால அப்படின்னா, அவிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு வந்ததுனால தான். அந்த படத்துக்கான ஏன்னா ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க, ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதை அதை டிசர்வ் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம், இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக், இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணோம், அதை அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணன்றதெல்லாம் உடச்சு ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்.